இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் டெவல் செய்ய போகிறோம். அதுக்கு இப்படி நெஞ்சு சதை இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எலும்பில்லாத பகுதி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் டெவலுக்கு. இதை வந்து பெரிய பெரிய துண்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து சிக்கன் டெவல் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்படி பீஸான சிக்கன் வந்து எடுத்துக்கணுங்க. எலும்பில்லாத சிக்கனாக இது சிக்கன் டெவல் செய்ய போகிறேன். அதுக்கு இப்படி எலும்பில்லாத துண்டாக வந்து இப்படி பெரிய பெரிய துண்டாக வந்து எடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதை வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கொள்ளுறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்க்குறேன். மூண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிஞ்சிட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா முருகி இருந்தால் தான் டெவல் செய்யும் போது நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் வந்து சிக்கன் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துட்டு சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இனி வந்து டெவல் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் பெருஞ்சீரம் வந்து சேர்க்க போகிறேன். கடுகு சேர்க்க போகிறேன். இது வந்து இந்த தக்காளி பழம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து போட போகிறேன். இது வந்து தக்காளி நல்லா அவிஞ்சு இது சோஃப் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கோட்டாங்க. அதுதான் அப்படி வெட்டி போட்டோம்னா சரியாக வந்து தக்காளி எல்லாம் வந்து அவிப்படுமெண்டாக்காண்டி கட்டை சேர்க்க போகிறேன். வந்து எண்ணெய் அவியே இருக்குது. தக்காளி நல்லா பொரிஞ்சு அவியணும். மசிக்கும் போது நல்லா மசிப்பட்டாக்கா இந்த டெவல் வந்து நல்லா இருக்கும். சிக்கன் டெவல் இதோட வந்து சுகர் வந்து சேர்க்கப்படுறேன். சீனி வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கத்திரிக்காயும் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். ஒரு பெரிய பெரிய துண்டா வந்து அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து கூட அவியக்கூடாது. அரை அவியல்லாத இந்த வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் இருக்கணும். இப்போ நாங்கள் வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் போட்ட பிறகு இந்த சிக்கன் பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண பிறகு டெவல் வந்து ரெடி ஆகிட்டு இறைச்சி போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா டெவல் ஓகே.